இது மாத்தி வச்சிடலாம். ஓகே. வாவ், இதுல டாபிக்கல் டேஸ்ட் இருக்கு. இது எத்தியோப்பியால இருந்தா இல்ல இந்தோனேஷியால இருந்தா எங்க இருந்து வந்திருக்கும் தான் தெரியல. கண்டுபிடிக்கணும். நல்ல டேஸ்டா இருக்கு. இன்னொன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஒருவேளை ஊட்டில இருந்து வந்திருக்குமா என்ன? ஆஹா, நல்லா இருக்கே. அப்படிலாம் சொல்லாத. ஏன் இப்படி பண்ற? அப்படிலாம் பண்ணாத. தப்பு தப்பு. ஐயோ, நான் டென்ஷன் ஆயிட்டேனே. கூல்டவுன். இந்த டேஸ்ட் எங்கேயோ நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். இது குடிக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்டா கசக்குது. இது என்ன டேஸ்டா இருக்கும்? ஒருவேளை இது அதுவா இருக்குமோ? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கே. கண்ணை திறந்தா எல்லாம் கருப்பா தெரியுது. ஆஹா, என் பிபி இறங்கிடுச்சு. நிறைய காஃபி குடிக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது போல இருக்கு. என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். பூலியா மேடம் என்ன பாராட்டுறதுக்காக நான் நிறைய காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹியூமா ஜிஜி இன்னும் அவங்க பேரை கத்துக்கல. ரொம்ப முக்கியம் இல்ல, அவங்க இங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப மரியாதையோட நடத்துறாங்க. என்ன மட்டும் அவங்க ஆபீஸ் பாய் கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்துறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி வாய் அடிக்காம கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா ஜிஜி? அவங்க இந்த கம்பெனியோட பெரிய பாஸ், நினைச்சா உன்னை வெளியே அனுப்பிடலாம். சரியோ? சனம் நீ இன்னும் வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவன் எங்க இருந்தா என்ன? எனக்கு என்ன பயமா? நீ போய் சொல்லு, அந்த டீச்சர்ஸ் நான் வரல, அவங்க வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லி நல்ல பேர் எடுத்துக்க. நீ எப்பவும் பண்றதானே இது? நான் உன்கிட்ட என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க ஜிஜி. நான் உன்கிட்ட பேச மாட்டேன், கிளம்புறேன். தேவலாம வந்து பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, என்ன டென்ஷன் ஆகி பாக்குற? சரிமா, ஹேவ் a nice day. நம்ம அப்புறமா பார்க்கலாம். பை. சனேம். சொல்லு. சனேம். என்ன? சனேம். என்ன? சனேம். என்ன? நில்லு. ஏன் லேட்டா வந்த சொல்ல? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யாராவது என்ன கேட்டாங்களா? உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன பண்ணுவேன்? என்ன? ஆமா, ஜூலியா மேடம் வந்திருக்காங்க. எங்கேயாவது நீ போனா என்கிட்ட சொல்லிட்டு போ. அப்பதான் என்னால சமாளிக்க முடியும். ஏன்னா அவங்க காலையிலே வந்துட்டாங்க. அவங்க போட்டுருக்கிற செருப்பு சத்தம் டக் 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 என் மண்டையில ஏறுது. அவங்க ஏதோ டென்ஷனா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஏறுது. யார் இந்த கூலியா? நம்ம பாஸோட அம்மா. ஹியூமா மேடத்தை சொல்ற ஜேஜி. ஏதோ ஒண்ணு விடு. ஹியூமா மேடம், அவங்க பேரு ஹியூமா ஜிஜே. அவங்கதான். அவங்க பேரு சரியா சொல்லு ஜேஜே. ஏதோ ஒண்ணு. ஆள விட சொல்றேன்ல, ஏதோ ஒண்ணு. சரி விட. ஏன் டென்ஷன் ஆக்குற? ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. என்ன பத்தி சொல்லாத. என்ன கொடுமை இது? ஆமா ஆமா. ஐயோ, பாக்குறாங்களே. பாக்காத. ஒரு மெடுசா. மெடுசாவா? எப்படி சொல்ற? ஆமா, அவங்க கேரக்டர் சொல்றேன். அவங்க நம்மள பார்த்தாங்கன்னா நாம அப்படியே கல்லாயிடுவோம். அவங்க தலைமுடி கூட பாக்குறதுக்கு பாவம் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு கூட அப்படிதானே இருக்கு. கண்டிப்பா அப்ப மெடுசாதான். ஓகே. நான் லேட்டா வந்ததை யாரும் கவனிக்கல. இல்லவே இல்ல. அப்படின்னா சரி. ஓகே, நீ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பாத்துக்க. நான் உனக்காக அடுக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம். ஆமாமா, எல்லாருமே கரெக்டா டைமுக்கு வந்தாங்க. அத சொல்றவங்களே கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. வெல்கம் மை டியர் சனம். வெல்கம்னு சொல்றாங்கன்னா அப்ப நான் லேட்டா வந்ததை கண்டிப்பா கவனிச்சிருப்பாங்க. குட் மார்னிங் டேரன் மேடம். இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க நாம இங்க வேலை செய்யறோம் சனம். என்ன பண்றோம்? நாம இங்க குத்தம் கண்டுபிடிக்கல, வேலை பண்ணிட்டு இருக்கோம். புரியுது எனக்கு. அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஒர்க் பண்றோம். பார்த்தா தெரியல போல. வந்து நீ தான் அவகிட்ட போட்டு கொடுத்த. நான் எதுவுமே சொல்லலன்ற. சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலன்னு சொல்லாத. நாம சொல்லல சொல்றல. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்க? ஒரு வழியா சோம்பேறி பாசங்க வந்துட்டாங்களா? இப்ப என்ன டைம் ஆச்சுன்னு பாத்தீங்களா நீங்க? இன்னுமா நீங்க கிளம்பல? எத்தனை நாள் இங்க இருக்க போறீங்க? நான் உன்னோட அம்மா, அதனால எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். மரியாதைங்கிறது அதுவா கிடைக்கணும், அதை நம்ம கேட்டு வாங்க கூடாது. அண்ணா இங்க வேண்டாம். ஜான், என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப எதுக்காக இவ்ளோ ஹார்ஷா பிஹேவ் பண்ற? அந்த விஷயத்தை இப்ப இவங்க எல்லாரும் முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணணுமா? உங்களால பதில் சொல்ல முடியல. வாங்க.
அப்படி என்ன ஆழ்ந்த தூக்கம். நல்லா தூங்குங்க, நல்லா தூங்குங்க. இப்படி நீங்க தூங்கும்போது யாராவது கடைக்குள்ள புகுந்து திருடிட்டு போனா கூட தெரியாது உங்களுக்கு. என்னாச்சு பொண்டாட்டி? குட் மார்னிங் grocery கடைக்காரரே. என்னாச்சு? நான் தூங்கிட்டுலாம் இல்ல, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். அப்ப ஏதோ பழைய மோட்டார் பைக் மாதிரி சவுண்ட் வந்தது. ஓ அதுவா? நேத்து நைட்டு சுத்தமா தூங்கல, அதனாலதான் சும்மா கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆஹா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. என்னாச்சு? இங்க இருக்கிற சாக்கு அட்டைப்பட்டையில படுக்கிறதுக்கு சாஃப்டா இல்லையா? அழுத்து போச்சா? அட கடவுளே. சரி சரி, இங்க எதுக்குமா வந்த நீ? முட்டைகோஸ் பொரியல் செய்ய போறேன். முட்டைகோசா? ஜானுக்கு. ஜானுக்கா? ஆமா, அவருக்கு தான். அப்போ எனக்கு இல்லையா? உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறது என்ன பிடிக்கும்? அவங்க கூட இதெல்லாம் செய்வாங்கல்ல. அவங்களும் நல்ல பொடி பொடியா கட் பண்ணி டேஸ்டா நான் செய்யற மாதிரி வானலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சோண்டு பட்டர் அதுல போட்டு நல்லா வதக்கி கடைசியா ரெட் பெப்பர் அதுல தூவி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி அவங்களும் செய்வாங்கல்ல. ஆனா இது வீட்ல செஞ்சாதான் டேஸ்டா இருக்கும், ஹோட்டல்ல செஞ்சா இருக்காது. கரெக்டா? அதெல்லாம் சரி, நீ எதுக்கு இப்ப திடீர்னு ஜானுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்ற? அவருக்கு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, அதனால கொண்டு போய் கொடுக்க போறேன். என்ன உங்களுக்கு? நாமளும் தான். சரி, ஏதோ பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்னைக்கு ஒரு பொம்பளை இங்க வந்துட்டு போனால, அது ஜானோட அம்மாவா. பாக்குறதுக்கே ரொம்ப திமிரு பிடிச்சவ மாதிரி இருக்கா. எந்த பொம்பளை? யாரு? எனக்கு தெரியாம யார் அது? ஆமா, உங்களுக்கு தெரியாதுல்ல. நீ சொன்னா அவளை பத்தி நான் தெரிஞ்சுப்பல. இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து சொல்றேன். உங்களுக்கு கஸ்டமர் கூட கொஞ்சம் நில்லுமா. வேலையை பாருங்க. 2 பாக்கெட் பால், 1 கிலோ சக்கரை கொடுங்க. என் ஹஸ்பண்டுக்கு திரும்பவும் ரைஸ் கேக் வேணுமா? ரைஸ் கேக்கா? ஆமா. அப்பனா முட்டைகோஸ் பொரியல் கூட நல்லா இருக்குமே. எங்க கிட்ட முட்டைக்கோஸ் இல்ல, ஆனா ரைஸ் இருக்கு. வந்துட்டீங்களா? எங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொன்னது நீதானே? சனம் பத்தின விஷயத்த. ஆமா, நான் தான் சொன்னேன். ஏன் கேக்குறீங்க? ஐலின், நீ ஷேர்ஸ வாங்கியோ நீங்க இருக்க அலோ பண்ணிருக்கோம் நாங்க. ஆனா என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. இன்னொரு வாட்டி அண்ணனை பத்தியோ சனையும் பத்தியோ ஏதாவது எங்க அம்மா கிட்ட சொன்ன உனக்கு அவ்வளவுதான். எம்ரே செல்லம், எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க எப்போத்துல இருந்து உங்க அண்ணன் கட்சிக்கு மாறினீங்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா? அதான் எல்லாத்தையும் தெளிவா சொன்னனே. இதுக்கு முன்னாடி நீ எனக்கு வீக்னஸா இருந்தா ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா இப்ப நான் உனக்கு கொஞ்சம் கூட லவ் பண்ணல. அதுவும் இல்லாம என் அண்ணன் எனக்கு முக்கியம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லது. சோ உங்களோட புது விட்னஸா இப்போ லைலா வந்துட்டா, அப்படிதானே? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். என்ன டார்லிங், எனக்காக டீ எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆமா, காதலோட கொண்டு வந்திருக்கேன். சூப்பர் சூப்பர், அட்டகாசமா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. உங்க அம்மா இருக்காங்க. இப்ப என்ன உனக்கு? அவங்க இங்க இருந்து அனுப்பணும்னா சொல்லு, உடனே போய் நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஜான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? பாரு சனே, ஹிஸ்டரியிலேயே நாம பெஸ்டான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? இப்பதான் ஃபேப்ரியோட பிசினஸ் முடிஞ்சிச்சேன்னு நினைச்சா ஐலனோட பிரச்சனை பெருசா வந்து நிக்குது. அதனால இவங்களை பத்தி இனிமே நான் யோசிக்க போறதே கிடையாது. என்னோட பிசினஸ் பத்தி மட்டும் தான் நான் இனிமே யோசிக்க போறேன், புரியுதா? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க சொல்லும். சரி, நாம இப்பவே ஒர்க் பண்றதுக்கு நம்மளோட வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம். அப்படின்னா ஓகே, நான் ஒர்க் ஆரம்பிக்கிறேன். சரி, அப்படின்னா நான் இப்ப இதுல ஒண்ணு எழுதுறேன். Okay, கொஞ்சம் இருங்க. இதெல்லாம் தான் அந்த பழைய கேம்பெயின்ஸா? இதுதான் அதோட பேரு. ஆனா ரெட் மோடோட பழைய கேம்பெயினையும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஜான் சார், நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளுங்க. சீரியஸா பாருங்க. நான் சீரியஸா தான் இருக்கேன். நான் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். இத பத்தி டாரன் ஏற்கனவே கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கேம்பெயினோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தான். அப்படின்னா சூப்பர். ஓகே, அவ்வளவுதான். ஃபேப்ரிக் கால் பண்றோம்.
எதுக்கு உனக்கு கால் பண்றான்? அதை அப்படியே விட்டுருங்க. ஹே கவுனி, நம்ம கூட தான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, எதுக்கு சும்மா சனேம்க்கு கால் பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஜான். ஆமா, நீங்க சொல்றது கூட சரிதான். நமக்குள்ள இருந்த பிசினஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் சனேம் கிட்ட மன்னிப்பு கேட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து, என் கம்பெனி கிட்ட இருந்து தள்ளியேறு. மிஸ்டர் ஜான், நாம திரும்பவும் பழச பத்தி எல்லாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன மிரட்டாம இருந்தீங்கன்னா நான் போனை அப்ப வச்சிருவேன். முதல்ல போனை வைடா. இனிமே திரும்பவும் கால் பண்ணிட்டு இருக்காத. ஜான், சனேம், இவன் மறுபடியும் கால் பண்ணானா ஒரு வார்த்தை கூட பேசாம நேரா போனை என்கிட்ட கொண்டு வந்து கொடு, புரியுதா? சரி சரி, அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். ஓகே மேடம், நாங்க எங்க கம்பெனியோட டீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், இவங்க தான் நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் குரூப்ஸ், அப்புறம் இவங்க தான் சோஷியல் மான்ஸ்டர் குரூப், அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எல்லாருமே நம்ம கம்பெனிக்கு முக்கியமானவங்க தான் மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க ப்ளீஸ். கமான் கமான். ஆனா இங்க தேவையில்லாம நிறைய பேர் இருக்காங்க போல் இருக்கு. இல்ல, நம்ம எங்கயாவது ஒர்க் பண்றப்போ நமக்கு இவ்ளோ மெம்பர்ஸ் நமக்கு நிச்சயமா தேவைப்படுவாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். புராவோ புராவோ, கை தட்டுங்க எல்லாரும், கை தட்டுங்க. வேண்டாம், கை தட்டாதீங்க. நானும் தட்ட மாட்டேன். நல்லா தட்டுங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு மூளையில பிரச்சனையா இல்ல? அவன் பண்ற சேஷ்டைகள்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? பிராவோ பிராவோ, இவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, சேஜே உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ரெண்ட். என்ன கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம உளருவான், அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப நல்லவன். சொல்லுங்க, என்ன பத்தி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. நான் இப்படி பேசுறேன்னு என்ன மட்டும் தப்பா நினைக்காதீங்க. ஆமா, நான் ரொம்ப ஸ்வீட்டானவன் தான். தூக்கி சாரி, நான் போன்ல சைலண்ட்ல போடல. ஆனா முக்கியமான கால் நான் எடுத்தே ஆகணும். ஹலோ ஹலோ ஜேஜே, எப்படி இருக்க? என்ன வேணும் மேடம்? என்ன வேணுமா? என்ன ஜேஜே நீ இந்த மாதிரியா கேப்ப? ஆசையை போன் பண்ண என்ன பேசுற நீ? என்ன வேணும்னு கேக்குறியே? நான் என்ன கஸ்டமர் கேர்ல இருந்தா போன் பண்றேன்? என்ன கொடுமைங்க இது? ஒரு லவர் ஆசையா போன் பண்ற, நீங்க என்ன வேணும்னு கேப்ப? வாவ், இது ஒரு முக்கியமான கால். நான் தள்ளி நின்னு பேசிட்டு வந்துறேன். சும்மா தான் நிக்கிறேன். இந்த பொம்மை எப்படி? ஹலோ ஹைஹான். இல்லம்மா, நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எப்படி இருக்கேன்னு கேக்குறது பதிலா என்ன வேணும்னு கேட்டுட்டேன். சரி சரி, அதெல்லாம் விடு ஜேஜே. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். நான் உனக்கு ஒரு சீக்ரெட் டியூட்டி கொடுக்கறேன். சீக்ரெட்டா? ஐயோ வாண்ணா, என்கிட்ட சீக்ரெட்லாம் சொல்லாத. அந்த சீக்ரெட்ட சொல்ல போய் என் மண்டையில டென்ஷன் அதிகமாயிடுமா? ஆனாலும் அதை கேட்காம இருக்க முடியாது. பரவாயில்ல, சொல்லி தொலை. அந்த சீக்ரெட்ட சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லுமா. நீ லைலாவை ஃபாலோ பண்ணணும். லைலாவை ஃபாலோ பண்ணுமா? எப்படி ஃபாலோ பண்ணும்? படத்துல வர மாதிரி தானே? அதாவது ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு கையில டீ கப்ப வச்சுக்கிட்டு ஏஜென்ட் மாதிரி டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபாலோ பண்ணுமா? அப்படி இல்லைன்னா தலைக்கு மேல ஹேட்டை போட்டுட்டு ஃபாலோ பண்ணுமா? எப்படி பண்ண சொல்லு. நீ வேற மாதிரி கேட்டாலும் பண்ற, எப்படி பண்ண சொல்லு. அந்த மாதிரிலாம் இல்ல ஜேஜே. எம்ரிவில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் பார்த்து சொல்லு. அவ என்ன பண்ணுவா? எப்பவுமே அவர் கூட தான் இருப்பா. ஐயா, நீ என்ன சொல்ல வர? மத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல எட்டி பார்த்துட்டு அதை உங்ககிட்ட சொல்ல வரியா? எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது. ஜேஜே, லைலா அவர்கிட்ட மட்டும் எல்லாமே அண்ணன் கிட்டயும் அப்படிதான் பழகிட்டு இருக்கா. எதுவும் அண்ணனையும் சேர்த்து அப்பனா லைலா உங்க அண்ணனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாளா? அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கதான் உனக்கு போன் பண்ண. நீ தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லு, ஓகேவா? இங்க பாரு, எனக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். என் அண்ணனை நினைச்சாலே கவலையா இருக்கு. தயவு செஞ்சு இத கொஞ்சம் நீ சீரியஸா பாரு, சரியா? குட் மார்னிங். சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரி, ஹேவ் ஏ குட் டே. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், போனை கட் பண்ணிட்டான். இந்த பொண்ணுங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா தான் பேசுறாளுங்க. ஆனா லைனை கட் பண்றதா இருந்தா அவளுக்கு தான் பண்றாளுங்க. ஆனா இதுவும் நல்ல சுகமா தான் இருக்கு. ஒருவேளை காதல்னா இப்படிதான் இருக்குமோன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காதலிக்கும் போது நல்லா தான் பேசுறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலியும் பூனையுமா முட்டிக்கிறாங்க. இப்படிதான் நிறைய பேர் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும் இப்படி எல்லாம் ஆகுன்னு? ஆனா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து அப்படி. ஒழுங்கா வேலையை பாரு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுல கூட அவன் திமிர பாத்தியா? சனம் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கால் பண்ணானாமா. சரி விடுங்க, இன்னும் எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கணும், விடுங்க. டேய், அவன்லாம் நேரத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறவன். அவனெல்லாம் சுத்தமா நம்ப முடியாது. அந்த ஃபேப்ரியா இருக்கான்ல, அவன் ஏதோ செக் வைக்க பாக்குறான். அதை நிச்சயம் நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. சரி, நான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வேணும்னா போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். ஒரு ஆளுன்னு மதிச்சு அவன்கிட்ட போய் பேச போறேன்னு சொல்ற பாத்தியா? நீ கேக்குற கேள்விக்கு அவன் ஒழுங்கா பதில் சொன்னா பரவாயில்ல. ஆனா அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஏதோ பெரிய தத்துவ ஞானி மாதிரி ரொம்ப பொறுமையா பேசுவான். அப்படி பேசிதான் எல்லாரும் பைத்தியக்காரனாக்க பாக்குறான். கடைசியா நாம என்ன பேச போனோமோ அதை சுத்தமா மறந்துட்டு அவன் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு பிரெயின் வாஷ் ஆகி போய் நிப்போம். அதெல்லாம் சரிண்ணா, இப்பதான் நம்ம ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கோம்.
நான் போய் பேசி பாக்குறேன், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சரியா? போய் பேசு போ, நல்லா போய் பேசுவோம். ஆசைப்படி நான் சொன்ன மாதிரி அவன் ரொம்ப பொறுமையா தான் பேசுவான் பாரு. சரி ஓகே, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே போய் அவனை பார்த்துட்டு வரேன். அப்படியே அந்த ஹியூமா மேடமே சேர்த்து கூட்டிட்டு போடா. அவங்கள பார்த்தாலே எனக்கு தலை வலிக்குது. தயவு செஞ்சு கூட்டிட்டு போடு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. போறேன். ஹலோ மேடம். ஹலோ, நம்ம பேச்சுவார்த்தை தான் முடிஞ்சு போச்சுல. அந்த ஃபார்ம் 11 நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ற? ஆக்சுவலி நம்ம போட்ட டீல் இன்னும் முடியல சனே மேடம். ஏன்னா உங்க ஃபார்முலால ஒரு சின்ன தப்பு இருக்கு. என்ன சொல்ற? எப்படி தப்பு வரும்? அதுதான் நான் வருஷ கணக்கா யூஸ் பண்றேன். இப்ப எப்படி தப்பு வரும்? என்ன சொல்ற? நாங்க அந்த ஃபார்முலாவை எங்க லேப்ல செக் பண்ணோம், ஆனா ரிசல்ட் நாங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. அதனால ஒண்ணு நீங்க அந்த ஃபார்முலாவை தெரியாம தப்பா கொடுத்துருக்கணும், அப்படி இல்லன்னா ஜான் சார் ஏதாவது சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டு வேணும்னே ஏதாவது தப்பா கொடுத்துருக்கணும். நான் எதுக்காக தப்பான ஃபார்முலாவை கொடுக்கணும்? திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க தான் அதை தப்பா பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க மேடம், நான் என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான கெமிஸ்டரோட ஒர்க் பண்றேன், புரியுதா? அவங்க அதை நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா ரிசல்ட் சரியா வரல. அதனால நீங்க இங்க ஒரு தடவை அதை பண்ணி காட்டுங்க. நான் வரமாட்டாங்க. வேணும்னா நான் திரும்ப அதை எழுதி அனுப்புறேன். சனே மேடம், நான் இப்போ ரொம்ப சீரியஸா பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அதே மாதிரி நீங்க என்கிட்ட சைன் பண்ண கான்ட்ராக்ட் கூட ரொம்ப சீரியஸானதுதான். அதனால நீங்க மட்டும் இங்க அதை பண்ணி காட்டலன்னா அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கும். சப்போஸ் நீங்க நான் சொன்னதுக்கு எதிராக ஏதாவது பண்ண நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த வெயிட் பண்ணாம பண்ணி முடிச்சிருவேன். ஐ மீன் நேரா இந்த விஷயத்த ஜான் சார் கிட்டயே போய். சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சனீம், நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க ஒண்ணும் பண்ணல. நான் எதுக்காக இங்க வந்தேன்னா பழைய கேம்பெயினை ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்தேன். சரி சரி, சும்மா காரணத்தை சொல்லிட்டு இருக்காத. ஹியூமா மேடம் உன்கிட்ட பேசணுமா? என்கிட்டயா? ஆமா. சரி, நீங்க போங்க, பின்னாடியே வரேன். சரி. ஹலோ. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே நான் அங்க வரேன். அங்க நான் அதை செஞ்சு காட்டுறேன். என்ன பண்ற? தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி மேடம், சாரி. ஆமா, நான் இப்ப வெளியே கிளம்புறேன். ஓகே. உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணுமா? உங்களை டிராப் பண்ணிடவா? எங்கேயாவது போனோம்னா நானே போய்க்கிறேன். என்கிட்ட டிரைவர் இருக்கா. எனக்கு புரியுது, உன் அண்ணன் தானே உன்கிட்ட என்ன இங்க இருந்து கிளம்புறது கேட்க சொன்னா. பரவாயில்ல விடு. ஆனா நான் இங்க ஒரு கெஸ்ட் இல்லல்ல. பரவாயில்ல விடு. இனிமேல் நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பழகிக்க வேண்டியதுதான். சரிம்மா, ஓகே. நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். Have a nice day. ஓகே. இது என்ன நம்மளோட புது கேம்பெயினா? ரெட்மோ கம்பெனி மேடம். இது ஒரு காஸ்மெட்டிக் கேம்பெயின். அது எனக்கு தெரியும். ஆனா அந்த கலர்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? கரெக்டா சொன்ன. இது பார்க்கவே அட்ராக்டிவா இல்ல, அண்ட் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஆமா மேடம், நீங்க ரொம்ப சரியா தான் சொல்றீங்க. இந்த கலரே நல்லா இல்ல, ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த மெஜந்தா கலரை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் என்ன பண்றது மேடம்? அன்பார்ச்சுனேட்லி இந்த கேம்பெயினுக்கு நான் கிரியேட்டிவ் ஹெட்டா இல்லாம போயிட்டேனே. வேற என்ன செய்யறது? சனேம் மேமும் ஜான் சாரும் சொல்றதுதான் நான் இங்க செஞ்சிட்டு இருக்கேன். சனேம், சனேம். ஹாய் மேடம், என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா, இங்க எல்லாருமே வேலை செய்யறாங்க, ஒன்ன தவிர. எனக்கு பழைய கேம்பெயின் பத்தி ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஆமா, உண்மைதான். அவ சொல்றது உண்மைதான் மேடம். அவளுக்கு அந்த கேபின்ல இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அவளுக்குன்னு ஒரு கேபின் இருக்குல்ல, அங்க நாங்க ஒரு சேர் போட்டு வச்சிருக்கோம். இங்க இல்லனா அவ நிச்சயமா அங்கதான் இருப்பா. ஒளிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடமா இருந்திருக்கும், அதான் அங்க போயிருப்பா. என்னது? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னு கேட்கட்டுமா? வேலை செய்யற போது டீ காஃபி எல்லாம் குடிக்கிறத இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் பண்ணுவாங்களா? ஆமா, உண்மைதான். அண்ணா, நான் உங்களுக்காக தான் டீ கொண்டு வந்தேன். அது சரி, இந்த கேம்பெயினுக்கு கலர் சூஸ் பண்றதெல்லாம் நீதானா? ஆமா. அச்சோ,
உன்னால இந்த ஒரு டீக்கே நல்ல கலர் தர முடியலையா? அப்புறம் நீ என்ன பண்ணுவ? கரெக்டா தான் சொன்னீங்க. இந்த லட்சணத்துல இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையை உன்கிட்ட யார் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. வேணும்னா சொல்லுங்க மேடம், நான் இதை வேணா ரிவைஸ் பண்ணிடுறேன். ஆனா லைலா மேடம் இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. லைலாவா? அவங்க எம்ரே சாரோட அசிஸ்டன்ட். அந்த லைலாவா? அந்த லைலா எங்க இருக்கா? அவளோட கேபின்ல தான் இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ லைலா, இந்த பக்கம் கொஞ்சம் வரியா? சீக்கிரம் வா. அவளை பத்தி சொல்லணும்னா அவ நிஜமாவே ரொம்ப நல்லவ. அவ நிஜமாவே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நல்ல எம்ப்ளாயி. ரியலி குட் சீஸ். சொல்லுங்க. மேடம் உன்கிட்ட ஏதோ பேசணுமா? சொல்லுங்க மேடம். இந்த கேம்பெயினோட ஃபைனல் டெசிஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த பட்ஜெட்டோட அப்ரூவல் நீ கேப்பியா? என்னது? எனக்கு புரியல மேடம். அதானே பார்த்தேன். இந்த கம்பெனில எப்படி வேலை நடக்கும்னு இன்னும் உனக்கு தெரியல. ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ணாத சின்ன புள்ள மாதிரி என்ன பார்க்காத இல்ல. இது முக்கியமான கேம்பெயின். ஆக்சுவலி இந்த கேம்பிங்கோட பட்ஜெட் அப்ரூவ் பண்ணது ஜான் சார் தான். சும்மா சாக்க சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் காரணம் வச்சிருப்பீங்களே. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே? ஆமா. ஆமா நினைச்சேன். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ஆக்சுவலி மேடம்க்கு இவங்க சூஸ் பண்ண கலர் சுத்தமா பிடிக்கலையா, அத பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க எப்படி கேட்கலாம்? ஏன்னா நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் தான். அப்படியா? எனக்கு அது தெரியாம போச்சு. பிராவோ, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னதை ஐலின் கூட ஒத்துக்கிறா. கலர் சூஸ் பண்ணது அவளுக்கும் பிடிக்கல. அப்படியா? ஆமா. அதான் தப்பான முடிவெடுக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் ஆச்சா. இங்க பாருங்க, நீங்க கலரை சூஸ் பண்றதா இருந்தா நீங்க போடுற மேக்கப்க்கு ஏத்த மாதிரி கலரை சூஸ் பண்ணுங்க, ஓகே? ஏன்னா கேம்பெயினுக்கு கலரை சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? அதோட டீ கலரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ போடுற டீ உண்மையிலே அருமையா இருக்கும். ஜான், ஜான், உங்க அப்பா இந்த கம்பெனியை இந்த அளவு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? உன்கிட்ட முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. அவர் என்னைக்குமே தகுதி இல்லாதவங்க கிட்ட இந்த மாதிரி முக்கியமான பொறுப்பை கொடுக்க மாட்டாரு. எப்படி அவர் உங்க மேல நம்பிக்கை வச்ச மாதிரியா? போயிட்டு திரும்ப வாங்க. தேங்க்யூ. வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. இங்க பாருப்பா, இங்க வா. இதோ வரங்க. ஐயோ, டேய் கொட்டபூத்து எப்பறா இருக்க? நல்லா இருக்கேன். ஆத்தாடி. என்ன அங்குள், நீங்க கணத்துல கைய வச்சு படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா உங்க பிசினஸும் படுத்துற மாதிரி தெரியுது. என்னாச்சு அங்குள்? அதுவும் சரிதான். ரோட்ல ஆளுங்க இருந்தா தானே கடைக்கு ஆளுங்க வருவாங்க. ரோட்ல ஒரு ஈக்காக கூட காணும். அப்படி இருக்கிறப்ப உள்ள இருக்கிற காஞ்சதும் காஞ்சி போகாததும் வெந்ததும் வேகாததும் வாங்க யார் வருவா? நம்ம ஏரியால மட்டும் பண்ட மாற்று முறை வந்தது. அப்புறம் நம்ம பிசினஸ்க்கு நாம போட வேண்டியதான். பக்கத்துல சேட்டா ஒருத்தர் டீ கடை போட்டிருக்காரு. டீ விக்கிறங்கிற பேர்ல அநியாயம் பண்றாரு அங்கிள். யார் பாது? ஆனா நான் சேட்டா சொன்னப்பா, நீ சோட்டா பேட்டா. உன்ன சொல்ல பயப்படாத, நீ கிளம்பு. பை 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 பை. நிம்மதி இல்லடா தம்பி, எனக்கு நிம்மதி இல்ல. ஆமா நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி இல்ல? கையில காசு இல்ல. காசு இருந்தா நிம்மதி இருக்கும், காசு இல்லனா நிம்மதி இருக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அங்குள், என்கிட்ட மட்டும் எக்கச்சக்கமா காசு இருந்தது, நம்ம ஏரியாவையே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாத்திருவேன். அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடம் இருக்கு அங்குள் இங்க. நான் சொன்ன மாதிரி மட்டும் நடந்தது, நம்ம ஏரியாவே வேற மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கடையில கல்லல உட்கார வேண்டாம், ஆன்லைன்லயே சேல் பண்ணலாம். சேலும் பயங்கரமா பிச்சுக்கோ. அப்புறம் இந்த தெரு முழுக்க சூப்பர் மார்க்கெட்டா தான் இருக்கும். அப்புறம் நான் கடையை மூடிட்டு சும்மா வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதான். நல்ல ஐடியா கொடுத்தடா, நல்ல ஐடியா. ஐயோ இல்ல அங்குள், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் இந்த முதலாளித்துவம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனா எப்போ அன்னைக்கு கும்முன்னு ஒரு பார்ஷாண்டி நம்ம ஏரியாக்கு வந்ததோ அப்பத்துல இருந்து என் மைண்ட் மாறிடுச்சு. அட கடவுளே, எல்லாரும் பேசுறீங்க, யாரா அது? ஆமா அங்குள், அவங்க ஒரு பொம்பளை, அதுவும் ஹை கிளாஸான பொம்பளை. உங்களுக்கு தெரியுமா அங்கிள், அவங்க காசுலாம் சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க. ஒரு பூனைக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணாங்க தெரியுமா? என் 2 கண்ணால பார்த்தேன். பண்ணிட்டு போட்ட முசாஃபர், எனக்கு என்ன கவலை? ஐயோ மாமா, அவங்க நம்ம ஏரியால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம அந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும் தான் சொன்னாங்க. அதோட முக்கியம் இந்த முசாஃபிர் சார் அவங்க கூப்பிட்டாங்க. நம்ம ஏரியால ஏதோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களா? அதை கேட்டதுல இருந்து ஈஷானு எங்க அம்மாவும் அவங்களை ஏதோ வெறி பிடிச்சவங்க மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காங்க. அத்த கூட அவங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அந்த பார்ஷாட்டி கிட்ட பிசினஸ் பேசி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றது? நீ என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்?
நானே இங்க தொலைஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும்? ஆட என்ன அங்கிள் நீங்க இன்னும் பச்சை மண்ணு புரியாத வெண்ணையாவே இருக்கிறீங்களே. நான் நல்ல விஷயத்தை தானே உங்ககிட்ட சொன்னேன். இந்த பிசினஸ் மட்டும் நாம சக்சஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாடி ஃபுல்லா நீங்க பணத்தை மாட்டி சுத்தலாம். இந்த இடத்த மட்டும் கூடி சீக்கிரமே நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டா மாத்திட்டேன்னா பணம் நமக்கு அப்படியே சும்மா அருவி மாதிரி கொட்டும். எவ்வளவு என்ன கூட முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கிட்ட போய் பேசுவோம். ஓகேயா முசாஃபர், உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? நீ எதுக்கு ஈசான மாதிரி பேசி வெறுப்பேத்துற? இந்த மாதிரி பேசி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. ஆமால, நான் அவன மாதிரியே பேசுறேன்ல. அவன் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ட பத்தி பேசி பேசி என்ன ஒரு ஸ்லீப்பர் செல்லாவே மாத்திட்டான். ஆனா இந்த பிசினஸ் மட்டும் நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வேற வேற மாதிரி மாறிடுவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வந்துடாத. ஏன் நிக்கிற? இங்க இருந்து கிளம்பு. ரைட் விடுங்க, நான் கிளம்புறேன். ஆனா இந்த பிசினஸ் மட்டும் சக்சஸ் ஆச்சு, அப்புறம் தாடி ஃபுல்லா நம்ம பணம் இருக்க. ரைட் கிளம்புறேன், விடுங்க. லைலா, ஜே எதுக்காக இப்படி கத்துன? நான் பயந்துட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? உன்னை பார்த்தா ஏதோ சீக்ரெட் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. இல்லையே, என்ன சீக்ரெட் தெரியலையே, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கே. உன்னோட ஷோல்டர் வேற தூக்கிட்டு இருக்கா, அதனால உன் பாடி லாங்குவேஜ் சரியில்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் முகத்துல 2 பேரோட ஜாட தெரியுது. அது எப்படின்னா, நீ குட் மார்னிங் சொன்னா 2 பேர் சொல்ற மாதிரி இருக்கு. ஜே நீ என்ன பேசிட்டு இருக்க? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருந்து போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. லைலா, என்ன சொல்லு ஜே? உங்ககிட்ட உஸ்மானோட நம்பர் இருக்கா? அவர் நம்பரை எதுக்காக கேக்குற? அவர் நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கான்னு தானே கேட்டேன். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் காஃபி ஷாப் போனது, சினிமாக்கு போனது, இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தை பத்தி எம்ஏ சார் என்கிட்ட கேட்டாருன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டாருன்னா நான் என்ன பண்றது? நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஜே? ஒரேடியா என்ன பைத்தியம் ஆயிட்டியா? எனக்கு தேவையானது கிடைச்சிச்சு லைலா. என்னமோ ஸ்மெல் வருது. சமைக்கிற ஸ்மெல் வருது. கம்பெனில யார் சமைக்கிறது? சனம் சனம் எங்க போனா? அடடே வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? Thank you so much. நான் உங்களுக்காக தான் இதை சமைச்சு கொண்டு வந்தேன். சொல்றீங்க நீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க என்னோட கேபின் கண்டிப்பா போலாம். சனம், நீ எங்க போய் தொலைஞ்ச? உங்க அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. ஆமா, பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. வரும்போது ஹூலியா மேடம் வேற இருந்தாங்க. யார் இந்த ஹூலியா? அதான் ஜான்சரோட அம்மா. ஹியூமா மேடமா? அவங்களேதான். அவங்க பேரு ஹியூமா? அவங்களேதான். சரியா சொல்லுங்க, உங்க பேரு ஹியூமா? அதேதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ண, அவங்களுக்கு டீ கொண்டு போய் கொடுக்கற மாதிரி கொடு. அம்மா நீங்க எப்போ வந்தீங்கன்னு போய் கேளு. அவங்க உன் நடிப்பு நம்பி ஏமாத்துவாங்க. சீக்கிரம் போ போ. வேலை பாருங்க, வேலை பாருங்க, வேலை பாருங்கன்றல. ஆசம். இது உண்மையில ரொம்ப அருமையா இருக்கு. என்ன விட்டீங்கன்னா இது மொத்தத்தையும் நான் காலி பண்ணிடுவேன். இதெல்லாம் எப்படி பண்றீங்க நீங்க? இது மெலனும் அவசியமே இல்ல போல, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி செய்றீங்க? ஏன் கேட்டனா, இந்த டேஸ்ட் உண்மையிலே தனி ஸ்டைல்ல இருக்கு. இதுல ஊறுகாய் எதுவும் சேர்த்தீங்களா? கொஞ்சம் புளிப்பா வர இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவும் போடல. கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டேன், அவ்வளவுதான். ஓ, லெமன் மட்டும் தான் பிழிஞ்சு விட்டீங்களா? டேஸ்ட் செமையா இருக்கு தெரியுமா? அப்ப நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு நடந்த பிரச்சனையை பத்தி சனேம் என்கிட்ட சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சனேம் கூட ரொம்ப வருத்தப்பட்டா தெரியுமா? சனமால வந்த பிரச்சனைய அது அவளே வந்து உங்ககிட்ட சொல்லிருக்காளா? என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரியாது. ஆனா தேவையில்லாம இதுல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி. பரவாயில்ல விடுப்பா. ஓ, நம்ம இன்னும் இன்ட்ரோடியூஸே ஆயிக்கல. என் பேரு ஹியூமா, நான் ஜானோட அம்மா. என் பேரு மெவ்குபே, சனேமோட அம்மா. ரெண்டு சாப்பிட்டதுக்கே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மிச்சத்தை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன ஆச்சரியம்? ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க. அது இல்லாம கரெக்டா சனேமோட ஏரியா பார்த்து உங்க கார் பிரேக் டவுனும் ஆயிருக்கு. யப்பா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். ஆமா, உண்மைதானே? இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாதிரி தானே? ஆமா, அந்த கோஇன்சிடென்ஸ் ஏன் நடந்ததுன்னு தெரியல. இங்க பாருங்க மேடம்.
எப்ப வந்தீங்க? என்ன திடீர்னு என்கிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்க? நான் உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கும் தான் மேடம். நீங்க சொன்னதுனால டீயோட கலரை கொஞ்சம் மாத்திருக்கேன். இப்போ ஓகேவான்னு பாருங்க. பாருங்க மேடம், இந்த டீயோட கலர் ஓகேவான்னு. அம்மா, எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? யா, ஸ்டஃப்டு கேபேஜ். ஆமா ஆமா அதேதான். மேடம், நீங்க அதை கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அம்மா செய்யறது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. நல்லா நல்லா இருக்குல்ல? இருக்கா? வேற 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 லெவல்ல இருக்கு. உன்னை சாப்பிட்டு பாருங்களேன். இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் சாப்பிடுறது இல்ல. இட்ஸ் ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. ஏன்னா அம்மா எவ்வளவு நல்லா செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வேண்டாங்கறல்ல. அது வீட்ல செஞ்சதுதான், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சும்மா டேஸ்ட் பண்ணி நான் பாருங்க. தான் வேண்டாங்கறல்ல, என்ன விட. வேணான்னா விடுமா, வற்புறுத்தாத. அவங்க வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க போல இருக்கு. ஏதோ வாந்தி வர மாதிரி பண்றாங்க. எனக்கு கூட நீ கொண்டு வா. அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒத்துக்கும். நாங்களும் வீட்ல செஞ்சதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனா நாங்க வீட்ல சமைக்கிறதா இருந்தா கொஞ்சம் டிஃபரெண்டா சமைப்போம். டிஃபரெண்டானா? எனக்கு இந்த ஏரியா கல்ச்சர்லாம் பிடிக்காது. ரெசிடென்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். டிஃபரெண்டா சமைக்கிறதுனா எப்படி? நீங்க சமைக்கிறதுல டேஸ்டே இருக்காதா? அப்புறம் பசியிலேயே போய் படுத்துப்பீங்க, அப்படிதானே? என்ன கொடுமை இது. அம்மா, அதான் மாடர்ன் லைஃப். அல்ட்ரா மாடர்ன். மாடர்னா? பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் என்னன்னு தெரியுமா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா அந்த கடவுள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யாருமே இல்லாம எதுக்கு மாடர்னா இருக்கணும்? கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல இருந்தாங்க இது ஆறதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. சரி, என்னவோ பண்ணிட்டு போங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வாங்க. எனக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. போயிட்டு வரேன். டைம் வேஸ்ட் ஆகுதா? ஆண்டி, அவங்க எப்பவும் இப்படித்தான். அப்படியா? கேபேஜ் எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க உங்க மனசு இன்னும் மாத்திக்கலன்னு நினைக்கிறேன். ஹலோ ஜேஜே, அங்க என்னாச்சு? ரிப்போர்ட் சொல்லுங்க. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் கிளியரா இருக்கு. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது எல்லா படத்திலயும் சொல்லி பாப்பாங்களா? சரி, நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். அட ஜேஜே, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? லேலாக்கும் அமெரிக்கா நடுவுல என்ன ஆச்சு? நானும் அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா கம்பெனில இப்ப சிச்சுவேஷனே மாறிடுச்சு. ஏன்னா மெடிசா மேடம் வேற வந்திருக்காங்க. அது யாரு? அதான் ஜான்சனோட அம்மா. அவங்க பேரு எனக்கு சரியா வாயில நுழையில. அவங்க வேற இருக்காங்க. அவங்க ரொம்ப கோவக்காரங்களா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சனமே லைலாவையும் போட்டு வாங்குனாங்கன்னா பாத்துக்கியேன். அது மட்டும் இல்ல, இப்பன்னு பார்த்து சனமோட அம்மா வேற வந்திருக்காங்க. அதனால சிச்சுவேஷன் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கு. அச்சோ, அப்ப சனையும் இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாளே. ஆமா ஆமா, ஆனா எனக்கு கொஞ்சம் அதிகமா வேலை பெண்டிங்ல இருக்கு. அதை போய் நான் செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம அவங்க பேசும்போது லிப் ரீடிங் வேற பார்த்தாகணும்ல. சரி சரி சரி, அப்புறமா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஓகே, வாங்க ஆண்டி, வாங்க. Thank you. நீங்க எனக்காக இந்த ஸ்டஃப்டு கேபேஜ் எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணாத சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப ரிலாக்ஸ்டா அப்ப இருக்கேன். இன்னும் நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு எப்ப என்ன வேணுமோ என்கிட்ட போன் பண்ணி சொல்லுங்க. நான் சமைச்சு கொண்டு ரொம்ப வரேன். thanks, aunty. அட அம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நான் அம்மா கூடவே இப்ப கிளம்பி போகட்டுமா? ஏன்னா அவங்க பேசினதுக்கு இவங்க வருத்தப்படுவாங்க. அதனால அவங்களை வீட்டுல விட்டுட்டு வரேன். ஓகேடா செல்லம். அப்படின்னா நானும் ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணணும்ல. சாப்பிட்டதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். சரி, அப்படின்னா நான் அவங்களை விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி மேலே கீழே பார்த்தாங்க. ஆண்டி, பாய், டேக் கேர். என்னோட போயிட்டு coat வரேன். கொஞ்சம் அப்ப பார்க்கலாம் தம்பி. தேங்க்யூ. அவளை பாத்தியா? ஆபீஸ்க்கு போய் சாப்பாடு கொண்டு வரா. இந்த மாதிரி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? அதோட அவ பொண்ணு அவ அம்மாவை விட ரொம்ப மோசமா இருக்கா. அதையும் கேக்குறீங்க? அவங்க ஒரு பொண்ணு மட்டும் இப்படி இல்ல, 2 பொண்ணுங்களும் இப்படிதான். 2 பேரும் பயங்கர காரியவாதிங்க. என் பசங்க எல்லாம் ரொம்ப பாவம். அவங்க 2 பேரையும் பத்தி இவங்க 2 பேருக்கு இன்னும் தெரியல போல இருக்கு. ஆனா நான் தெரிய வச்சிடுறேன்.
இது ரொம்ப அருமையா இருக்கு ஆமா ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது மியூசிக் கேட்டா ரொம்ப அருமையா இருக்கும். அதேதான். ஜே ஜே இதென்ன கேவலமான நல்ல மியூசிக். இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பிராவோ கிசாம், பிராவோ. மியூசிக் நம்ம ஆன்மாவோட மருந்து. ஆமா ஆமா கரெக்ட் தான். எனக்கும் அப்படிதான் தோணும் மேடம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு மேடம். நானும் இந்த மியூசிக்க அடிக்கடி கேட்பேன். எனக்கும் மியூசிக் சென்ஸ் அதிகமாவே இருக்கு மேடம். நமக்கு செட் ஆகிற விஷயம் சில பேருக்கு செட் ஆகாது. அதனால அவங்கள நாம நானும் சொன்னியும் சொல்லி கிண்டல் அடிச்சு கிண்டல் இது பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பழகிடும். என்னோட இந்த பிலாசபியே இதுதான் மேடம். நேரம் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சிடும். ஏன்னா காலம் பொன் போடுறதல்லவா. அதுதான் என்னோட மோட்டோ. நான் உங்க எல்லாரையுமே கண்டிப்பா மேல கொண்டு போயிடுறேன். என்ன நீங்க நம்புங்க. ஓகே நம்புறேன் மேடம், நம்புறோம். நல்லா இருக்கு. गाइस நீங்க எல்லாம் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் நடக்குது இங்க? ஆபீஸ் இவ்ளோ கொடுமையா இருக்கு. ஜேஜே நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் நான் இங்க ஜாலியா தான் இருக்கேன் மேடம். இந்த மியூசிக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இறங்கி நான் ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றேன். அப்படியா? இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மியூசிக் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். thank you so much. இது என்ன மியூசிக்? அது வந்து என்ன மியூசிக்னா மேடம், நான் கிட்ட வந்து சொல்றேன் மேடம். நாம ஆடலாம். ஏன்னா இப்ப நமக்கு வேற வழி கிடையாது. இந்த மியூசிக்கை தான் கேட்டே ஆகணும். டெய்லி ஒரு 2 மணி நேரம் தான். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் காய்ஸ். இந்த மியூசிக்கை எல்லாம் நல்லா கவனிங்க. இதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா வச்சிருப்பாங்க. நல்லா இந்த மியூசிக்கை கேளுங்க. இந்த மியூசிக்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. என்னால கேட்கவே முடியல. தினம் இததான் கேட்கணுமா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜே ஜே இந்த மியூசிக்க ஆஃப் பண்ணுங்க. என்னால ஒழுங்கா அங்க வேலை செய்ய முடியல. மியூசிக் வந்து ஹை கல்ச்சர் சம்பந்தப்பட்டது. கரெக்ட். இந்த மியூசிக் தான் ஹை கிளாஸ் பீப்புளையும் லோ கிளாஸ் பீப்புளையும் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆனா உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரலமா? ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி மியூசிக்லாம் உங்க ஏரியால கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த மியூசிக்க கேக்குறவங்கள நீ மதிக்கலாம்ல. ஆனா உங்ககிட்ட அதுவும் இல்ல, இதுவும் இல்ல, எதுவும் இல்ல. வேற என்ன இருக்கு? பெரிய தற்பெருமை மட்டும்தான் இருக்கு. இப்பதான் எனக்கு கோபமே வருது. என்னால ஒரு சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியலனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அதோட நான் அந்த இடத்துல இருந்து போயிடுவேன். அதனால நீ என்னோட பேக் எப்ப எடுத்துட்டு வா ஆபீஸ் பாய். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஆமா மேடம். கரெக்ட். ஜேஜே நான் வந்துட்டேன் மேடம். நான் வந்துட்டேன். ஓகே மேடம் பை. திரும்ப இந்த ஆபீஸ்க்கு வந்துருங்க. கொஞ்சம் நகரே. குலேஸ் அத முதல்ல ஆஃப் பண்றியா? கடவுளே சுத்தமா முடியல. காலே வலிக்குது. அடிச்சு ஓகே நான் மாத்திரை போடணும். நான் கிளம்புறேன். எதுவுமே மிஸ் ஆகல. கரெக்டா தான் இருக்கு. நான் வேணா வீட்ல போய் இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இங்க எல்லாமே ரெடியா இருக்கு. நான் உங்களுக்கு எடுத்து தரேன். ஓகே ஹேவ் a nice day sir. சனே மேடம் என்ன பண்ணீங்க? வேலை முடிஞ்சுதா? இப்பதான் முடிஞ்சது. வேணா சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஒண்ணா லஞ்ச் சாப்பிடலாம். தேவையில்ல. ஹேவ் a nice day to everyone. Thank you. அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? என்னாச்சு? ஃபார்முலா ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? முடிஞ்சது சார். என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாச்சு. நாங்க தான் சின்ன தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னா சரி. அந்த பர்ஃபியூம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏன்னா அந்த பர்ஃபியூமை வச்சு நம்ம மார்க்கெட்டையே புடிச்சிடலாம். ப்ரொடக்ஷன் இப்பயும் ஆரம்பிச்சிடும் சார். அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. புரியுதா? எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்க. ஓகே கேரி ஆன் கைஸ். தேங்க்யூ சார். இவங்களுக்கு இங்க என்ன வேலை?
ஹலோ, ஏதாவது தெரிஞ்சுதா? ஃபேப்ரி ஒரு புது பெர்ஃப்யூம் ரிலீஸ் பண்ண போறான். இத பத்தி முன்னாடி அவன் சொல்லவே இல்லை. எங்களுக்கு அது தெரியாது. நிஜமாவா? நிஜமாதான். கொஞ்ச நாளாவே லேப்ல ஒரு ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு. அதனால ஃபேப்ரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மலா இருக்கான். டைம் வேற வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னா. அதோட சீக்கிரமா பண்ண சொன்னாரு. அப்படியா? நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இங்க பாரு, நான் இப்ப சொல்றது ரொம்ப ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. என்ன புரியுதா? ஓகே? கண்டிப்பா. எல்லாம் ஓகே தானே? ஃபேப்ரி ஏதோ ஒரு புது பர்ஃப்யூம் ரெடி பண்ண போறானா. இது அவன் ரொம்ப சீக்கிரமே பண்ணிட்டான். அப்படின்னா இது உங்க கேம்பெயினை ரொம்ப பாதிக்குமே. நம்ம என்ன பண்றது? அப்போ நம்ம கேம்பிங் ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சாகணும். அப்பதான் அவன் லான்ச் பண்ற புது பர்ஃப்யூமை நம்மளால பீட் பண்ண முடியும். அப்படின்னா ஜான் கிட்ட இத பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா நான் அந்த கம்பெனிக்கு போலான்னு தான் இருந்தேன். நீங்க வேணா சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க ரெடி ஆயிடுவாங்கல்ல? ஆமாமா, கரெக்ட் தான். நீங்க சொல்லிடுங்க. நான் ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன். சரியா? ஓகே. அப்படின்னா நான் உன்னை அங்க டிராப் பண்ணிட்டுமா? கண்டிப்பா. ஜானோட கம்பெனிக்கு போ. ஓகே சார்.